என் அன்பு மகனே மகளே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் இதோ. இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள். ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமம் 29:12. இவ்வசனம் வேதாகமத்தில் தாவீது இராஜாவின் ஜெபமாக இருக்கிறது. தேவனின் மகத்துவத்தையும் வல்லமையையும் அறிந்திருந்த தாவீது தேவனிடமிருந்தே சகலவிதமான நன்மைகளையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். சிலருக்கு எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை உண்டு. மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து, நான் அவர்களைப் போல இல்லையே என்று தனக்குள்ளாகவே எதிர்மறையான எண்ணங்கொண்டு வாழ்க்கையை கசப்புடன் வாழ்ந்து வருவார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் இவ்விதமாக எண்ணிக்கொண்டு சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் பலவீனத்தை குறித்தே எப்போதும் நினைத்துக்கொண்டு கவலையுடனும் துக்கத்துடனும் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினால் ஆகும் என்று. உண்மையாக கர்த்தரை பின்பற்றும் எவரையும் தேவன் ஒருநாளும் பலவீனங்களை பார்த்து தள்ளி வைக்கிறவர் அல்ல. மற்றவர்கள் வேண்டுமானால் நம்முடைய பலவீனங்களை சொல்லி சொல்லி நம்மை வேதனைப்படுத்தி புறக்கணிக்கலாம். ஆனால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறவர்களையே தேவன் பயன்படுத்துகிறார். உலகத்தால் பைத்தியம் என்று எண்ணப்படுகிறவர்களைக் கொண்டுதான் தேவன் தம்முடைய இராஜ்யத்தையே கட்டுகிறார். எனவே நீங்கள் பலவீனராக இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு தேவனுக்கு லேசான காரியம். ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தேவனால் உதவி செய்வது முடியாத காரியம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தராகிய நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென்.